ஹியூமன் சைக்கிளில் சாப்டர் 14 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தலைப்பு த சூப்ரா ரேஷனல் பியூட்டி. லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 9 and 10 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 11 பார்க்கலாம். லாஸ்ட் செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். பொதுவாக என்ன பகவான் கூறுகின்றார், அந்த பியூட்டி அப்படின்னா நம்ம ஒரு மேலோட்டமா நம்ம சொல்றோம் பியூட்டி, அழகு, அதை ரசிக்கிறதுன்னு சொல்றோம். உண்மையிலேயே இந்த அழகு என்பது அது ஒரு டிவைன் ஆஸ்பெக்ட். எப்படி டிவைன் ஆஸ்பெக்ட் நம்ம அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அறிவை கடந்து செல்லணுமோ, அதே போல இந்த பியூட்டி என்பதையும் நாம் உண்மையிலேயே ரசிக்கணும், உருவாக்க வேண்டும், அதை போற்ற வேண்டும், அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படின்னா அதற்கு நம்மளுடைய அறிவு அந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்காது. அதை கடந்து செல்ல வேண்டும். அதுதான் இங்க பகவான் எப்படி ஆன்மீகத்தில் நாம் பயணிக்கும் பொழுது அறிவை தாண்டி செல்ல வேண்டுமோ, வேறு ஏதோ ஒன்றை நாட வேண்டுமோ, அதே போல அழகு, அதற்கு பின்னால் உள்ள இறையம்சங்களை நாம் உணர வேண்டும் என்றால் அறிவை கடந்து செல்லணும். இதுதான் பகவான் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து. எப்படி நம்ம அந்த அழகை எப்படி அணுக வேண்டும் அப்படின்னா, எப்படி நம்ம இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அணுகுகின்றோம், ஆன்மனின் மூலமாக அணுகுகின்றோம். அதே போல அழகு சம்பந்தப்பட்ட உயர்வான அழகு, அதனுடைய படைப்புகளை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா, அந்த ஆன்மனினுடைய மூலமாகத்தான் அணுக வேண்டும் அப்படிங்கிறார். ஒவ்வொரு அழகிற்கும் அதற்குள்ள ஒரு மெய்ப்பொருள் இருக்கு அப்படிங்கிறார். சோல் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிறார். மனிதனுக்கு எப்படி ஆன்மன் இருக்கோ அதே போல ஒவ்வொரு அழகினுடைய படைப்பிற்குள்ள ஒரு சோல் இருக்கு அப்படிங்கிறார். அந்த அழகு குறித்த விமர்சனத்தை செய்ய வேண்டும் என்றாலும் கூட அது எங்கிருந்து வர வேண்டும் அந்த விமர்சனம் அப்படின்னா, நம்மளுடைய வெறும் மேம்போக்கான மனதில் இருந்து வரக்கூடாது. அதுவும் அதனுடைய மூலம் ஒரு உள்ளுணர்வை சார்ந்ததாக, உயர் உணர்வு நிலையை சார்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறார். இன்ட்யூட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறார். அப்பதான் நம்மால கரெக்டா அதை நம்மால ஒரு விமர்சிக்கவும் முடியும் அப்படிங்கிறார். ஏதோ மேலோட்டமா நம்ம விமர்சிக்கிறோம், சரியில்லை என்று கூறுகின்றோம். இங்க எது வேலை செய்யும் அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு அழகினுடைய படைப்பை நாம் அணுகுவதற்கு எது வேலை செய்யும் அப்படின்னா, என் மனது சாதாரண புத்தி, அறிவை கொண்டு செயல்படும் மனமா, இல்லை உள்ளுணர்வை சார்ந்து செயல்படும் மனமா என்றால், அந்த உள்ளுணர்வை சார்ந்து செயல்படும் மனம்தான் இங்கு வேலை செய்யும் அப்படிங்கிறார். இந்த இடத்துல எது வேலை செய்யும் அப்படின்னா, உள்ளுணர்வை சார்ந்த மனம் அப்படிங்கிறார். உள்ளுணர்வை சார்ந்த அந்த இன்ட்யூட்டிவ் மைண்ட், அதுதான் என்ன செய்யும், நமக்கு நாம் காணக்கூடிய அழகின் வடிவங்களுக்கு மறைந்துள்ள அந்த உட்பொருளை நமக்கு தெரிவிக்கும். சீக்ரெட் ஆஃப் த ஃபார்ம் அப்படிங்கிறார். நம்ம வெறும் வடிவத்தை பார்க்கின்றோம், அதற்கு மறைந்துள்ள உட்பொருளை, அதற்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த காரணங்கள், அதனுடைய சாராம்சம், அதையெல்லாம் எது தெரிவிக்கும் அப்படின்னா நம்மளுடைய இன்ட்யூட்டிவ் மைண்ட் அப்படிங்கிறார். நம்மளுடைய அறிவும் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெறும் மனதை கொண்டு செயல்படும் அறிவாக இல்லாமல் அந்த உள்ளுணர்வை சார்ந்து செயல்படும் அறிவாகத்தான் நாம் அதனுடைய செயல்பாட்டை தான் நாம் வளர்க்க வேண்டும் என்று கூறுகின்றார். இன்ட்யூட்டிவ் இன்டெலிஜென்ஸ். அந்த இன்ட்யூட்டிவ் இன்டெலிஜென்ஸ் என்பது வெறும் புத்தியை மற்றும் வைத்துக்கொண்டு செயல்படும் செயல்பாட்டை விட உயர்வானது, சக்தி வாய்ந்தது, ஒளி வாய்ந்தது. அதற்கு அந்த பார்வை, அதனுடைய பார்வை அதனுடைய திருஷ்டி, அதனுடைய விஷன் பார்த்தோம் அப்படின்னா, அது சாதாரண அறிவினுடைய பார்வையை விட உயர் தரத்தில் இருக்கக்கூடிய பார்வை என்று குறிப்பிடுகின்றார். அந்த ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளுணர்வை கொண்டு இது சரி, இது தவறு என்று அந்த பகுத்தாராய்வது, டிஸ்கிரிமினேஷன், இன்ட்யூட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதுதான் வெறும் மனதினால் நாம் செய்யக்கூடிய அந்த பாகுபடுத்துதல்.
இது சரி இது தவறு என்று வெறும் மனதின் மூலம் செய்யக்கூடிய பாகுபடுத்தும் செயலை விட அந்த உள்ளுணர்வை சார்ந்த மனம், இன்ட்யூட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், அதுதான் மிகவும் துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறார். அது கூட என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி ஆன்மீகத்தை நாடும் பொழுது நம்ம அறிவையினுடைய துணையை நாடாமல் அதற்கு மேலுள்ள உயர் உணர்வு நிலை, இன்ட்யூஷன், இதை நாடுகின்றோமோ அதே போலத்தான் இந்த பியூட்டி. ஏனென்றால் பியூட்டி என்பது டிவைன் ஆஸ்பெக்ட் என்று கூறுகின்றார். அந்த பியூட்டியின் மூலமாக நாம் எதை அடைய விரும்புகின்றோம் என்றால் அந்த டிவைன் பிளிஸ், இறை ஆனந்தத்தை அடைய விரும்புகின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நமக்கு எப்பொழுது ஒரு உயர்வான, ஒரு தீவிரமான, ஒரு அழகுணர்ச்சி சார்ந்த அந்த திருப்தி அடையும் உணர்வு, அழகுணர்ச்சி சார்ந்த ஒரு திருப்தி அடையும் ஒரு உணர்வு, இதுல ஒரு உயர்வானதுமான, ஒரு தீவிரமானதுமான அந்த அழகுணர்ச்சி சார்ந்த திருப்தி அடையும் உணர்வு எதில் கிட்டும் அப்படின்னா, எங்க ஒரு அற்புதமான சிருஷ்டி ஏற்படுகின்றதோ, கிரேட் கிரியேட்டிவ் ஆர்ட், கலைகள்ல எங்க ஒரு அற்புதமான சிருஷ்டி ஏற்படுகின்றதோ அதன் மூலமாகத்தான் இந்த உயர்வான விஷயம் கிட்டும் அப்படிங்கிறார். இது எல்லா இயற்கையினுடைய அழகு சார்ந்த விஷயங்களுக்கும் பொருந்தும், வாழ்வில் நாம் காணக்கூடிய அழகு சார்ந்த விஷயங்களுக்கும் பொருந்தும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் இறுதியாக குறிப்பிடுகின்றார் என்றால், நாம் எந்த அளவிற்கு அறிவுக்கு எந்த அளவிற்கு ஒரு எல்லைகளை வகுக்கின்றோமோ, நாம் ஆன்மீகத்தின் பால் செல்கையில் இல்லை ஆன்மீக விஷயங்களை அறிந்து கொள்வதில் எந்த அளவிற்கு அறிவுக்கு ஒரு எல்லையை வகுக்கின்றோம், ஒரு எல்லையை வகுத்து கொண்டு அதற்கு பின் அறிவை தாண்டி இருக்கக்கூடிய வேறொரு விஷயத்தின் மூலமாகத்தான் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அறிந்து கொள்கின்றோம். அதே போலத்தான் இங்கே பகவான் குறிப்பிடுகின்றார், அழகு சார்ந்த விஷயங்களுக்கும் இதே கருத்து, இதே உண்மை பொருந்தும் அப்படிங்கிறார். ஏன்னா அழகு சார்ந்த விஷயங்களை நாம் அணுகுவதற்கு அறிவு ஒரு எல்லை வரைக்கும் தான் உதவும் அப்படிங்கிறார். அதை தாண்டி அழகிற்கு பின்னால் உள்ள உண்மையை கண்டறிய வேண்டும் என்றால், அதற்கு பின்னால் உள்ள அந்த மெய்ப்பொருளை கண்டறிய வேண்டும் என்றால், இறை அம்சத்தை கண்டறிய வேண்டும் என்றால் அதற்கு அறிவு உதவாது. அதை தாண்டி செயல்படக்கூடிய அந்த உள்ளுணர்வை சார்ந்த மனம், அதுதான் உதவி புரியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நோ டவுட் நம்முடைய அந்த ஒரு பண்படாத அந்த நம்முடைய உள்ளுணர்வை சார்ந்த செயல்பாடுகளை அறிவு ஒளியூட்டி அதை தூய்மைப்படுத்தும். ஆனால் அது ஓரளவுக்குத்தானே செய்யும். அதற்கு மேல அது ஒரு எல்லை வரைக்கும் தான் அதனுடைய பங்கு. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பங்கு நின்று விடுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால ஒரு அழகு, உண்மையான ஒரு அழகினுடைய ஒரு படைப்பையோ இல்ல அழகை எவ்வாறு போற்றுவது என்பதையோ நமக்கு அறிவு நமக்கு அது குறித்த அந்த ஞானத்தை வழங்காது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இறுதியில பகவான் என்ன குறிப்பிடுகின்றார், அறிவு ஒரு எல்லை வரைக்கும் தான் செயல்படும். ஒரு எல்லையை தாண்டிய பின்பு அது தன்னுடைய வேலையை அதற்கும் மேல் இருக்கக்கூடிய உள்ளுணர்வை சார்ந்து செயல்படும் அந்த மனதின் வசம் ஒப்படைத்துவிடும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால், இந்த உள்ளுணர்வை சார்ந்த மனம் அதுதான் எவையெல்லாம் நம்முடைய மனோதளம், அறிவு சார்ந்த தளங்களுக்கு மேல் இருக்கின்றதோ அதனுடன் நேரடி தொடர்பில் இருக்கின்றது. அதனால்தான் இங்கே பகவான் என்ன கூறுகின்றார், இந்த உள்ளுணர்வை சார்ந்த மனதின் மூலமாகத்தான் இத்தகைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும் என்று குறிப்பிடுகின்றார். இப்போ paragraph 11 அதற்குள்ளே செல்லலாம். paragraph 11 தான் லாஸ்ட் paragraph இந்த The Human Cycle, chapter 14, the supra-rational beauty, paragraph 11. And for the same reason, because that which we are seeking through beauty is in the end that which we are seeking through religion, the absolute, the divine. The search for beauty is only in its beginning a satisfaction in the beauty of form, the beauty which appeals to the physical senses
and the vital impressions, impulsions, desires. It is only in the middle, a satisfaction in the beauty of the ideas seized, the emotions aroused, the perception of perfect process and harmonious combination. Behind them, the soul of beauty in us desires the contact, the revelation, the uplifting delight of an absolute beauty in all things, which it feels to be present, but which neither the senses and instincts by themselves can give, though they may be its channels, for it is suprasensuous, not the reason and intelligence, though they too are a channel, for it is supra-rational, supra-intellectual, but to which, through all these fields, the soul itself seeks to arrive. Salient points. That which we are seeking through beauty is in the end that which we are seeking through religion, the absolute, the divine. Therefore, reason has to hand over its aesthetic instinct to a higher faculty, which is in direct touch with the suprarational. In its beginning, the search for beauty is only a satisfaction in the beauty of form. It is the beauty which appeals to the physical senses and the vital impressions, impulsions, desires. It is only in the middle we seek a satisfaction in the beauty of the ideas seized, the emotions aroused, the perception of perfect process and harmonious combination. Behind them, the soul of beauty in us desires the contact, the revelation, the uplifting delight of an absolute beauty in all things, which it feels to be present. The senses and instincts by themselves cannot give this delight, though they may be its channels, for it is suprasensus. Nor can the reason and intelligence give this, though they too are a channel, for it is suprarational, supra-intellectual. But through all these veils, the soul itself seeks to arrive to this uplifting delight. அழகின் மூலமாக எதை நாடுகின்றோம்? பொதுவா அழகை நம்ம ரசிக்கிறோம். அழகை ரசிப்பதுல மேலோட்டமா உண்மையிலேயே ஒரு அழகு அப்படிங்கிறத ரசிக்கிறது அப்படியே ஒரு அழகான மலரை பார்க்கின்றோம். மலரை பார்க்கின்றோம், அது மேற்புறமாக அதனுடைய வடிவம் அழகாக இருக்கின்றது. அத்துடன் நம்முடைய அந்த பார்வை, நம்முடைய ரசனை எல்லாமே அதோட முடிந்து விடுகின்றது. உண்மையிலேயே நம்ம பார்த்தோம், அழகு என்பது அதற்கு பின்னால் என்ன இருக்கின்றது, எதை வெளிப்படுத்துகின்றது அழகு அப்படின்னா, அந்த டிவைன் பிளிஸ், இறை ஆனந்தத்தை அழகு வெளிப்படுத்துகின்றது. எல்லா இயற்கையாக இருந்தாலும் சரி, ஒரு மலராக இருந்தாலும் சரி, இந்த அழகுலேயே நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. அது என்ன என்பதை குறிப்பிடுகின்றார். அழகு என்றால் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம், புற அழகு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அதுலேயே டிஃப்ரெண்ட் கிரடேஷன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது பகவான் விளக்குகின்றார். எதுக்காக நம்ம அழகை ரசிக்கிறோம், அழகின் மூலமாக எதை நாடுகின்றோம்? ரொம்ப இந்த சாப்டரை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் நம்மளுடைய அறியாமை எவ்வளோ அறியாமையில் இருக்கவங்க தான் புரிஞ்சுக்கிறோம். நம்ம அழகு அப்படின்னு ஏதோ ரொம்ப 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 சூப்பர்ஃபிஷியலாக சொல்கிறோம். அதோட நம்ம நின்று நம்மளுடைய அழகு பற்றிய நம்முடைய அந்த புரிதல் அதோட நின்று விடுகின்றது. ரொம்ப 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 சூப்பர்ஃபிஷியல். அழகு அப்படிங்கிறத பற்றிய புரிதல் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பர்ஃபிஷியல். ஏன்னா உண்மையிலேயே அழகு அப்படின்னா எதுனா, அழகின் மூலமாக நாம் எதை நாட வேண்டும் அப்படின்னா இந்த பரம்பொருளை நாட வேண்டும். எப்படி ஆன்மீகத்தின் மூலமாக நாம் ஆன்மீகத்தின் மூலமாக எதற்காக ஆன்மீக நாட்டம் உடையவராக இருக்கின்றோம் என்றால் அந்த பரம்பொருளை நாடுகின்றோம். அதன் மூலமாக at the end we want to reach the divine. ultimate அதுதானே. இதே மாதிரி இதுக்கும் அழகை நாடுவதற்கும் வித்தியாசமே இல்லை அப்படிங்கிறார்.
that which we are seeking through beauty is in the end that which we are seeking through religion, the absolute, the divine அப்படிங்கிறார். உண்மையிலேயே அழகனுடைய வேலை என்ன அப்படின்னா அதன் மூலமாக மனிதன் இறைவனை நாடுவது, அவ்வளவுதான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற நம்ம அதுதான் அழகை நாடுவது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறப்ப எப்படி இதை அறிவை வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் நாட முடியும்? நிச்சயமா முடியாது, இல்லையா? ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை, புத்தியை வைத்துக்கொண்டு whether he can realize the divine, certainly not. அதுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா, ரீசன் ஹேஸ் டு ஹேண்ட் ஓவர் இட்ஸ் ஈஸ்தெட்டிக் இன்ஸ்டிங்க்ட். அறிவு என்ன செய்யணும்? அதனுடைய அழகுணர்ச்சி சார்ந்த உள்ளுணர்வை அதற்கும் மேலுள்ள ஒரு உயர் அமைப்பு, உயர் அமைப்பின் விடம் வசம் ஒப்படைக்க வேண்டும், இல்லையா? அப்பதான் முடியும். நம்மளுடைய எய்ம் அது மூலமா டிவைனை ரியலைஸ் பண்ணணும்னா நேச்சுரலா நம்மளுடைய அறிவை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். தள்ளி வச்சு we have to take the help of the intuitive mind, higher faculty. ஏன் ஹையர் ஃபேக்கல்ட்டி வைக்கணும் அப்படின்னா, நம்ம இப்போ லாஸ்ட் இதுலேயே பார்த்தோம், இந்த ஹையர் ஃபேக்கல்ட்டி தான் நம்ம எவையெல்லாம் நம்மளுடைய அறிவு என்கின்ற தளத்திற்கு புறம்பாக மேல் இருக்கின்றதோ அவை அனைத்தினுடனும் அதுதான் தொடர்பில் இருக்கின்றது. ஸோ அதை நாடாவிடில் நம்மால அந்த இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்மால அறிந்து கொள்ளவே முடியாது. அதனால்தான் பகவான் இந்த இன்ட்யூஷனுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார். மனதை அமைதிப்படுத்தணும், சைலன்ஸ் யுவர் மைண்ட் அண்ட் டேக் த ஹெல்ப் ஆஃப் த இன்ட்யூட்டிவ் ஃபேக்கல்ட்டி என்று பகவான் மீண்டும் மீண்டும் கோருகின்றார். ஆரம்பத்தில் நம்ம எதற்காக அழகை நாடுகின்றோம்? ஆரம்பத்தில் ஒரு அழகினுடைய வடிவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய திருப்தி, அவ்வளவுதான். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் த பியூட்டி ஆஃப் ஃபார்ம். ஒரு அழகான மலரை பார்க்கின்றோம், இல்லை ஒரு அழகான ஒரு தோட்டத்தை பார்க்கின்றோம், அழகான சிலையை பார்க்கின்றோம், எவ்வளோ விஷயங்கள், அழகான விஷயங்களை பார்க்கிறோம். ஸோ அந்த வடிவத்தை ரசிப்பதுடன் நின்று விடுகின்றோம். வாட் வி சீக் இஸ் த பியூட்டி ஆஃப் த ஃபார்ம், அவ்வளவுதான். அதன் மூலமாக ஒரு திருப்தி கிடைக்கின்றது. அது எதற்கு அந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது அப்படின்னா, நம்மளுடைய ஐம்புலன்களுக்கு, பிசிக்கல் சென்சஸ்க்கு, நம்மளுடைய கண்களுக்கு, எல்லா ஐம்புலன்களுக்கும் ஒரு அழகை பார்த்தவுடன் ஒரு திருப்தி நமக்கு அதன் மூலம் நமக்கு கிடைக்கின்றது. அதன் மூலமாக நம்மளுடைய உணர்ச்சிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குதூகலம் அடைகின்றோம், இல்லையா? வைட்டல் இம்ப்ரெஷன்ஸ். நம்மளுடைய ஆசைகள் பார்த்தோம் அப்படின்னா அதனால பூர்த்தி அடைகின்றன. ஸோ இதுல மேம்போக்கா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிசிக்கல், மென்டல், வைட்டல், இது 3 விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வேலை செய்யுது. இப்போ அடுத்த ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இது, அடுத்த ஸ்டேஜில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதான் மிடில் ஸ்டேஜ். மிடில் ஸ்டேஜில் என்ன பண்றோம்? எந்த எண்ணங்களின் மூலமாக அழகு வெளிப்படுத்தப்படுகின்றதோ, எந்த எண்ணங்களின் மூலமாக அழகு வெளிப்படுத்தப்படுகின்றதோ, எந்த உணர்ச்சிகளை அது நம்முள் எழுப்புகின்றதோ, பூரணமான ஒரு செயல்பாட்டை நாம் அதன் மூலமாக புரிந்து கொள்கின்றோமோ, ஒரு பூரணமான ஒரு செயல்பாடு நடைபெறுகின்றது, அதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அப்புறம் அனைத்தும் ஒரு ஒத்திசைவுடன் அமைக்கப்படுகின்றது, அதையும் நாம் காண்கின்றோம். இதெல்லாம் நமக்கு 2வது ஸ்டேஜில். அடுத்த ஸ்டேஜுக்கு போய் இதை நாம் ரசிக்கின்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக், நமக்கு மியூசிக்னா என்னன்னு தெரியாதவங்கள்ட்ட ஆரம்ப ஸ்டேஜில் மேபி போனோம் அப்படின்னா பர்ஹாப்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் சாங்ஸ், ஒரு ஃபில்ம் சாங்ஸ் இதெல்லாம் பிடிக்கும். அப்புறம் அவங்களுக்கு அந்த இசையில ஞானம் அதிகமாக கொஞ்சம் கிளாசிக்கல் சாங்ஸ் பிடிக்கும். அப்புறம் இன்னும் போக 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 இன்னும் பியோர் கிளாசிக்கல் மியூசிக் பிடிக்கும், இல்லையா? ஸோ ஒரே விஷயம்தான், இசை தான் எல்லாத்துலேயும். அதில் நம்ம படிப்படியாக அதனுடைய வடிவத்தில் நம்ம முன்னேறிக்கின்றோம். அதே போல தான் இந்த அழகை ரசிப்பதிலையும் பகவான் என்ன கூறுகின்றார்? ஆரம்பத்தில் எல்லோரும் வடிவத்தை தான் ரசிக்கின்றோம். அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் அதற்கு பின்னால் உள்ள எந்த எண்ணத்தை வெளிப்படுத்துகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அழகான ஒரு பெயிண்டிங் பார்க்குறோம். அந்த பெயிண்டிங் மேற்புறத்துல ஒரு அழகு இருக்கு, அதை ரசிக்கின்றோம். அப்புறமா அந்த பெயிண்டிங் மூலமாக என்ன கருத்து வெளிப்படுத்தப்படுகின்றது, எந்த ஒரு இமோஷனை நம்ம கிட்ட அது அந்த பெயிண்டிங்
உருவாக்குகின்றது. அப்புறம் அது எந்த ஒரு செயல் வடிவத்தினுடைய பூரணத்துவத்தை அது வெளிப்படுத்துகின்றது, எந்த விஷயங்களை எல்லாம் அது ஒத்திசைவுடன் இணைக்கின்றது. இதையெல்லாம் பார்த்து அடுத்த லெவல்ல திருப்தி அடைகின்றோம். ஸோ இது செகண்ட் ஸ்டேஜ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இத்துடன் நின்று விடுவதில்லை. அழகை ரசிப்பதிலே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ளேயே என்ன பகவான் என்ன கூறுகின்றார், நம்முடைய ஆன்மன் அதற்கு அழகை ரசிக்கக்கூடிய அந்த தன்மை நம்மளுடைய ஆன்மனுக்கு இருக்கின்றது. புலன்களினால் ரசிக்கிறது மேம்போக்கான விஷயம். ஃபர்ஸ்ட் ஐம்புலன்களின் மூலம் அந்த அழகை ரசிப்பது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது நம்முடைய ஆன்மன் அந்த அழகை நாடுவதில் பங்கேற்கின்றது. அது என்ன விரும்புகின்றது? நம்முடைய ஆன்மன் அனைத்து அழகிற்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளுடன் அது தொடர்பு கொள்கின்றது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அழகு என்பது பார்த்தோம் அப்படின்னா இறை ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது பார்த்தோம். ஒரு டிவைன் ஆஸ்பெக்டினுடைய எக்ஸ்பிரஷன் தான் பியூட்டி அப்படிங்கிறது. அதை நம்முடைய ஆன்மன் ஆடுகின்றது. ஏன் நமக்கு அழகின் மீது ஏன் அழகா இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னா, நோ டவுட் ஆரம்பத்துல நம்மளுடைய ஐம்புலன்களின் மூலமாக நாம் கவரப்பட்டாலும் கூட இறுதியில எது இந்த அழகை நாடுவதில் பங்கேற்கின்றது என்றால் நம்முடைய ஆன்மன். The soul of beauty in us desires the contact. அதனுடன் தொடர்பை அது விரும்புகின்றது. அதன் மூலமாக ஒரு உண்மையினுடைய ஒரு ரெவலேஷன் ஆஃப் ட்ரூத் இல்லையா, ஒரு ரெவலேஷன் காணப்படுகின்றது, ஒரு வெளிப்பாடு. அப்புறம் ஆனந்தத்தினுடைய ஒரு உயர்வு, the uplifting delight of an absolute beauty. எல்லாத்திலையும் in all things which it feels to be present. ஆன்மனுக்கு தெரியும் எல்லாத்திலையும் அந்த இறையானந்தம் இருக்கின்றது என்பது. அதை நாடுவதில் அதை நாடுவதற்கு நம்முடைய ஆன்மன் விரும்புகின்றது. இது தேர்ட் ஸ்டேஜ். ஸோ அல்டிமேட் ஸ்டேஜ் என்ன? ஆன்மனின் மூலமாக அந்த அழகை நாம் நாடுவது. இதுதான் தேர்ட் ஸ்டேஜ். முதல்ல புலன்கள், அப்புறம் எண்ணங்கள், அப்புறம் ஆன்மன் பங்கேற்கின்றது. சரி, இந்த ஆனந்தம் நமக்கு வெறும் ஐம்புலன்களின் மூலமாக நாம் ஆரம்பத்துல நம்ம வழக்கமாக அதானே செய்யறோம். ஒரு பொருளை பார்க்கிறோம், எல்லாம் ஐம்புலன்களின் மூலமாகத்தான் மனிதர்கள் நம்மை போன்றவர்கள் பார்க்கின்றோமே. அது இந்த ஆனந்தத்தை தர இயலாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். அது என்ன பகவான் என்ன சொல்கின்றார்? இந்த ஐம்புலன்கள்லாம் அந்த அழகை ரசிப்பதற்கு ஒரு வழியாகத்தான் பயன்படுமே ஒழிய அதற்கு பின்னால் உள்ள ஆனந்தத்தை நாம் அனுபவிப்பதற்கு நம்மளுடைய ஐம்புலன்கள் உதவி புரியாது அப்படிங்கிறார். ஏன் என்றால் இந்த ஆனந்தம் என்பது ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சூப்ரா சென்சுவஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சரி, ஐம்புலன்களின் மூலமாகத்தான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியவில்லை. அறிவின் மூலமாக நம்மால் அந்த ஆனந்தத்தை அறிய முடியுமா என்றால் அதுவும் முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா அதுவும் ஒரு வழிதான். ஏனென்றால் அந்த ஆனந்தம் என்பது சூப்பரா ரேஷனல். எப்படி சூப்பரா சென்சுவஸோ இதுவும் சூப்பரா ரேஷனல், சூப்பரா இன்டெலெக்சுவல். சூப்பரா அப்படின்னா கடந்து இருப்பதுன்னு அப்படின்னு அர்த்தம். சூப்பரா ரேஷனல், சூப்பரா இன்டெலெக்சுவல். ஸோ இதெல்லாம் அதாவது அறிவு, ஐம்புலன்கள், இதெல்லாம் நம்ம திரை போட்டு அந்த அழகை அழகிற்கு பின்னால் உள்ள அந்த மெய்ப்பொருளை நம்மிடமிருந்து மறைத்தால் கூட, இவையெல்லாம் ஒரு திரை போல செயல்பட்டு அதற்கு பின்னால் உள்ள அந்த மெய்ப்பொருளை நம்மிடமிருந்து மறைத்தால் கூட, நம்முள் இருக்கக்கூடிய ஆன்மன் அதையெல்லாம் விலக்கிவிட்டு அதற்குள்ள உள்ள இறை ஆனந்தத்தை அது அடைகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதுதான் இந்த கடைசியா பட் டு விச் த்ரூ ஆல், பட் டு விச் எதுன்னா இந்த அப்லிஃப்டிங் டிலைட்னு சொல்றாருல்ல, ஆல் த்ரூ விச் டு விச் த்ரூ ஆல் தீஸ் வெயில்ஸ் the soul itself seeks to arrive. ஆன்மன் தான் இது எல்லாத்தையும் மீறி உள்ள இருக்கக்கூடிய அந்த எசன்ஸுக்கு எது போகுது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மன். When it can get the touch of this universal absolute beauty, this soul of beauty,
the sense of its revelation in any slightest or greatest thing, the beauty of a flower, a form, the beauty and power of a character, an action, an event, a human life, an idea, a stroke of the brush or the chisel, or a scintillation of the mind, the colors of a sunset, or the grandeur of the tempest, it is then that the sense of beauty in us is really, powerfully, entirely satisfied. Salient points. The sense of beauty in us is really powerfully, entirely satisfied when it can get the touch of this universal, absolute beauty, this soul of beauty, this sense of its revelation in any slightest or greatest thing. It may be the beauty of a flower, a form, the beauty and power of a character, an action, an event, a human life, an idea, a stroke of the brush, or the chisel, or a scintillation of the mind, the colors of a sunset, or the grandeur of the tempest. நம்ம பார்த்தோம், நமக்குள்ள இருக்கிற ஆன்மன், த சோல் ஆஃப் பியூட்டி, அதுதான் அனைத்து அழகிலும் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம மெய்ப்பொருளை அறிந்து கொள்கின்றது. அதன் மூலம் அது ஒரு உயர்வான ஆனந்தத்தை எட்டுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். எப்பெல்லாம் முடியும் அப்படின்னா, the sense of beauty in us, அதாவது பகவான் என்ன கூறுகின்றார் இங்க, பியூட்டிலேயே பார்த்தோம் அப்படின்னா, பியூட்டி எத்தகைய தன்மை வாய்ந்தது அப்படின்னா, அது பிரபஞ்சம் தழுவியது. பியூட்டி அப்படின்னாலே அது யூனிவர்சல் தான். எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைட் அப்படிங்கிறோம், அது யூனிவர்சல் இல்லையா? எல்லாமே யூனிவர்சலா இருக்கக்கூடியது. அது இந்த இடத்துல தான் லைட்டு, இன்னொரு இடத்துல அது லைட் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ட்ரூத் அப்படிங்கிறோம், தட் இஸ் யூனிவர்சல். இந்த இடத்துல ட்ரூத், இன்னொரு இடத்துல ட்ரூத் இல்லைன்னு சொல்ல முடியாது. குட் அப்படிங்கிறோம், அதுவும் யூனிவர்சல். அதே போல இந்த பியூட்டி அப்படிங்கிறது எப்படின்னா யூனிவர்சல். நம்பர் 1, பியூட்டி அப்படிங்கிறது யூனிவர்சல், புரிஞ்சுக்கணும். அது எந்த குறிப்பிட்ட இடத்துக்கும் ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது. 2வது, இந்த பியூட்டி என்பது என்ன, அது எத்தகைய தன்மை வாய்ந்தது அப்படின்னா, அது எப்படி அந்த பரம்பொருள் முழுமுதற் தன்மை வாய்ந்ததோ அதே போல பியூட்டியும் பார்த்தோம் அப்படின்னா அப்சல்யூட் பியூட்டி தான். ஏன் அப்சல்யூட் பியூட்டி அப்படின்னா, அழகு என்பது தானாகவே தன்னுள் இருந்து வெளிப்படுவது. அழகு என்பது தானாகவே தன்னுள் இருந்து வெளிப்படுவது. அது எதையும் சார்ந்து இருப்பதில்லை. அழகு நீங்க செயற்கையா நம்ம உருவாக்கி கொண்டால் அது அழகே கிடையாது. அதனால்தான் பகவான் அப்சல்யூட் பியூட்டி என்று குறிப்பிடுகின்றார். ஸோ இந்த அழகு என்றால் யூனிவர்சல், பிரபஞ்சம் தழுவியது. தென் அப்சல்யூட், எதையும் சார்ந்து இராதது. ஒவ்வொரு அழகிற்கும் பின்னால அந்த மெய்ப்பொருள் இருக்கின்றதை பார்க்கிறோம். த சோல் ஆஃப் பியூட்டி இருக்கின்றதை பார்க்கின்றோம். அதே போல ஒவ்வொரு பியூட்டியும் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு அழகுணர்ச்சி சார்ந்த விஷயங்களும் ஏதோ ஒரு உண்மையை அதன் மூலம் வெளிப்படுத்துகின்றன இல்லையா? ஏதோ ஒரு உண்மையை ஒவ்வொரு அழகுணர்ச்சி, ஒவ்வொரு உண்மையான அழகு சார்ந்த விஷயங்களும் வெளிப்படுத்துகின்றன. நம்மால இந்த விஷயங்களோட தொடர்பு கொள்ள முடியும். எது தொடர்பு கொள்கின்றது? நம்முள் இருக்கக்கூடிய அந்த சென்ஸ் ஆஃப் பியூட்டி. நம்முள் இருக்கக்கூடிய அந்த சென்ஸ் ஆஃப் பியூட்டி எப்பொழுது திருப்தி அடைகின்றது அப்படின்னா, இத்தகைய விஷயங்களுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அது திருப்தி அடைகின்றது. எந்த அழகு பிரபஞ்சம் தழுவி இருக்கின்றதோ, எந்த அழகு முழுமுதற் தன்மையுடன் இருக்கின்றதோ, அப்சல்யூட் பியூட்டி இருக்கின்றதோ, எந்த அழகிற்குள்ள அந்த அந்த மெய்ப்பொருள் இருக்கின்றதோ, அதே போல ஒரு சின்ன விஷயம் அல்லது பெரிய விஷயம் அதன் மூலமாக ஒரு பேருண்மை வெளிப்படுகின்றதோ, இதெல்லாம் இதனுடைய தொடர்புடன் இந்த விஷயங்களுடன் நம்முடைய அழகுணர்ச்சி சார்ந்த அந்த அந்த புலன், இந்த சென்ஸ் ஆஃப் பியூட்டி, அது தொடர்பு கொள்ளும் பொழுது அது முழுவதுமாக திருப்தி அடைகின்றது. ஸோ இந்த விஷயங்கள் மூலமாகத்தான் அது வெறும் மேலோட்டமான அழகு சார்ந்த விஷயங்களின் மூலமாக அது திருப்தி அடைவது கிடையாது. எந்த அழகு பிரபஞ்சம் தழுவி இருக்கின்றதோ
அப்சல்யூட்டா இருக்கின்றதோ அதனுடன் இருக்கக்கூடிய அதனுடைய மெய்ப்பொருள் அது எந்த உண்மையை வெளிப்படுத்துகின்றது, எதன் மூலம் வெளிப்படுத்துகின்றது? ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம், ஒரு பெரிய விஷயமாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ஒரு கிராண்ட் சன்ரைஸ் இருக்கலாம், சன்செட் இருக்கலாம். ஒரு பெரிய விஷயம் அது. ஒரு சின்ன புல்லுடைய டிப்ல வந்து ஒரு சின்ன டியூ இருக்கலாம். அதுவும் பியூட்டி தான். அதுதான் பகவான் சொல்றாரு. ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம். எல்லாத்துலயும் அது இதை பார்க்கும். அப்பதான் அந்த நம்ம கிட்ட இருக்கிற சென்ஸ் ஆஃப் பியூட்டி வந்து முழுவதுமான ஒரு திருப்தியை அடையும் அப்படிங்கிறார். அது எத்தகையதா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பகவான் வந்து சில உதாரணங்களை கூறுகின்றார். ஒரு மலரினுடைய ஒரு அழகு பார்க்கிறோம். அதுல நம்ம இத்தகைய உணர்ச்சியை அடைகின்றோம். அதாவது முழுமையான திருப்தி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த சோல் ஆஃப் பியூட்டி, நம்ம ஆன்மன் வந்து அந்த காணக்கூடிய விஷயங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மெய்ப்பொருளுடன் தொடர்பு கொண்டு திருப்தி அடைகின்றது. இட் மே பி த பியூட்டி ஆஃப் அ ஃப்ளவர், ஒரு அழகு, ஒரு மலரினுடைய அழகு. ஒரு வடிவத்தை பார்க்கிறோம், ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு ஷேப்பை பார்க்கிறோம், ஒரு சிலையை பார்க்கிறோம், அந்த சிலையினுடைய வடிவ அமைப்பை பார்க்கிறோம், அதன் மூலமாக இந்த உணர்ச்சியை அடைகின்றோம். அப்புறம் ஒரு பண்பு, அழகு என்றால் வெறும் புற வடிவம் அது மாத்திரம் இல்ல, ஒரு மனிதனுடைய பண்புலையும் இருக்கும் அப்படிங்கிறார் பகவான். த பியூட்டி அண்ட் பவர் ஆஃப் அ கேரக்டர் அப்படிங்கிறார். ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு மிக உயரிய பண்பு இருக்கு. அந்த பண்புல ஒரு அழகு பார்க்கிறோம் இல்லையா? பண்புல ஒரு பண்பு நயம் அப்படிங்கிறோம் இல்லையா? பண்பு நயம் அப்படிங்கிறோம். அந்த பண்புல நாம் பண்பை பார்த்து நாம் புலகாகிதம் அடைகின்றோம். த பியூட்டி அண்ட் பவர் ஆஃப் அ கேரக்டர், ஒரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அழகு, அந்த பண்பினுடைய மூலமாக வரக்கூடிய அந்த அழகு, அதனுடைய சக்தி. அப்புறம் ஒரு உன்னதமான செயல், ஒரு மனிதன் வந்து அந்த செயல் வந்து ஒரு உன்னதமான செயலா இருக்கலாம். இப்ப நம்ம உலகத்துல பாக்குறோம், சில மனிதர்கள் இருப்பாங்க, சில குழந்தைகள் இருக்கும். நம்ம வந்து ஒரு அற்புதமான செயலை வந்து அந்த உலகத்துல பாக்குறோம். ஆஹா, இந்த செயல் இப்படி இந்த செயல்பாடு நடக்கின்றதே அப்படின்னு பாக்குறோம். அந்த செயல் வந்து நம்ம அப்படியே ஒரு உயர்வான உணர்வு நிலைக்கு இட்டு செல்லும். அப்படி ஒரு செயலாக இருக்கலாம், ஒரு நிகழ்வாக இருக்கலாம் அப்படிங்கிறார். ஒரு நம்மை வந்து வியக்க வைக்கும் நிகழ்வுகள், நம்மை அப்படியே மெய்மறக்க செய்யும் நிகழ்வுகளா இருக்கலாம். அப்புறம் ஒரு மனிதனுடைய வாழ்வாகவும் இருக்கலாம். நம்ம பார்க்கிறோம், பிற உயர்வான மனிதர்கள் வந்து வாழ்க்கையே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும். அவங்க வாழ்வே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும். வேற எங்கேயும், அதாவது அவங்க வந்து வாழ்க்கையே அப்படி வச்சிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையே வந்து ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும். ஒரு உயர்வான எண்ணமாக இருக்கலாம் அது. எதுக்காக பகவான் சொல்றாருன்னா, அழகு என்பது வெறும் புற வடிவத்தில் மாத்திரம் இல்ல, அது மலரினுடைய அழகாக இருக்கலாம். அது வெவ்வேறு விதமாக அந்த அழகு வந்து வெளிப்படும் அப்படிங்கிறார். ஒரு எண்ணமாக இருக்கலாம், ஒரு ஓவியரினுடைய அவருடைய அந்த தூரிகையினுடைய ஒரு இழையாகவும் இருக்கலாம். த ஸ்ட்ரோக் ஆஃப் த பிரஷ் அப்படிங்கிறாரு. ஒரு அழகான ஒரு சிற்பி, படைப்பாளி, அவனுடைய ஒரு செதுக்கும் அந்த கருவியாக கூட இருக்கலாம், த ஷிசல் அப்படிங்கிறார். அப்புறம் a scintillation of the mind, மனதில் ஏற்படக்கூடிய ஒரு குதூகலம். சூரிய அஸ்தமனம், அதில் பார்க்கக்கூடிய எண்ணற்ற நிறங்கள், ஒரு மாபெரும் ஒரு ஒரு சூறாவளி வீசுகின்றது, அதனுடைய மகோன்னதத்தை ரசிக்கிறோம். சோ இது எல்லாத்திலையும் அழகு இருக்கு அப்படிங்கிறார். இது எல்லாத்திலையும் அழகு இருக்கு. இந்த எல்லா விஷயங்களும் ஒரு உண்மையை வெளிப்படுத்துகின்றது. இதை நம்மளுடைய ஐம்புலன்களை எல்லாம் தாண்டி நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் வந்து நேரடியாக கண்டறிகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். It is in truth seeking, as in religion, for the divine, the all beautiful in man, in nature, in life, in thought, in art. For God is beauty and delight, hidden in the variation of his mass and forms. When fulfilled in our growing sense and knowledge of beauty and delight in beauty and our power for beauty, we are able to identify ourselves in soul with this absolute and divine in all the forms and activities of the world
and shape an image of our inner and our outer life in the highest image we can perceive and embody of the all beautiful. Then the aesthetic being in us who was born for this end has fulfilled himself and risen to his divine consummation. To find highest beauty is to find God, to reveal, to embody, to create, as we say. Highest beauty is to bring out of our souls the living image and power of God. It is in truth seeking for the divine, the all beautiful in man, in nature, in life, in thought, in art. It is because God is beauty and delight hidden in the variation of his masks and forms. When fulfilled in our growing sense and knowledge of beauty and delight, in beauty and our power for beauty, we are able to identify ourselves in soul with this absolute and divine in all the forms and activities of the world. We are able to shape an image of our inner and our outer life. In the highest image, we can perceive and embody of the all beautiful. Only then the aesthetic being in us who was born for this end has fulfilled himself and risen to his divine consummation. To find the highest beauty is to find God. To reveal, to embody, to create highest beauty is to bring out of our souls the living image and power of God. எதற்காக எவையெல்லாம் மனிதனிடத்தில் அழகாக இருக்கின்றதோ, எவையெல்லாம் மனிதனிடத்தில் அழகாக இருக்கின்றதோ, தி ஆல் பியூட்டிஃபுல் இன் மேன், எவையெல்லாம் இயற்கையினிடத்தில் அழகாக இருக்கின்றதோ, தி ஆல் பியூட்டிஃபுல் இன் நேச்சர், எவையெல்லாம் அழகில் வாழ்வில் அழகாக இருக்கின்றதோ, தி ஆல் பியூட்டிஃபுல் இன் லைஃப், எவையெல்லாம் எண்ணங்களில் அழகாக இருக்கின்றதோ, தி ஆல் பியூட்டிஃபுல் இன் தாட், கலைகளில் எவையெல்லாம் அழகாக இருக்கின்றதோ, தி ஆல் பியூட்டிஃபுல் இன் ஆர்ட். இதெல்லாம் நம்ம எதுக்கு நாடுகின்றோம்? என்ன காரணத்திற்காக இந்த விஷயங்களை நாடுகின்றோம்? எதற்காக என்றால் இதன் மூலமாக இறைவனை நாடுகின்றோம். அதுதான் இங்க பகவான் சொல்றார். இவையெல்லாம் நாடுவதன் மூலமாக நாம் அந்த பரம்பொருளை நாடுகின்றோம். நம்ம அறியாம நம்ம இதெல்லாம் நம்ம லைக் பண்றோம். ஒவ்வொரு மனிதன் நம்ம அறியாமலேயே நல்ல கலை படைப்பு, இயற்கை எல்லாம் எதுக்காக அப்படின்னா, மேலோட்டமா புலன்களை சார்ந்து இருந்தாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் இந்த விஷயங்களை நாடுகின்ற. இதுதான் உண்மை. இதுக்கு பின்னால் மறைந்துள்ள ஆன்மீக உட்பொருள் என்ன அப்படின்னா, அந்த பரம்பொருள் தான் அழகு. எவையெல்லாம் அழகா இருக்கின்றதோ அவை அனைத்துமே பரம்பொருள் அழகு என்பதன் மூலமாகத்தான் தன்னை வெளிப்படுத்துகின்றது. God is beauty. அது வெறும் அழகு மாத்திரமல்ல, டிலைட், ஆனந்தம். அழகு பரம்பொருள் அழகு, ஆனந்தம். இந்த அழகும் ஆனந்தமும் பார்த்தோம் அப்படின்னா மேலோட்டமா அது காணப்படுவது இல்லை. அது வெவ்வேறு வடிவங்களின் மூலமாகவும் வெவ்வேறு தோற்றங்களுக்கும் பின்னாலும் மறைந்து இருக்கின்றது. God is beauty and delight hidden in the variation of his masks and forms அப்படிங்கிறார். இந்த பியூட்டியும் டிலைட்டும் மறைந்து இருக்கின்றது அப்படிங்கிறார். எப்ப நம்மால ஆன்ம ரீதியாக அனைத்தினுள்ளும் உள்ள அந்த அனைத்தினுள்ளும் உள்ள அந்த இறை அம்சம், அனைத்து வடிவங்களிலும் உள்ள அந்த இறை அம்சம், அந்த முழுமுதலான ஒரு அம்சம், அதனுடன் ஆன்ம ரீதியாக எப்பொழுது நாம் இணைய முடியும், ஒன்று கலக்க முடியும் அப்படின்னா அனைத்தினுள்ளும் டிவைன் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அனைத்தினுள்ளும் அந்த டிவைன் எப்படி இருக்கு? டிவைன் எதையும் சாராமல் இருப்பதுதான் அனைத்தினுள்ளும் இருக்கின்றது. அப்சல்யூட், அனைத்தினுள்ளும் அந்த அப்சல்யூட் அண்ட் டிவைன் எல்லாத்திலும் இருக்குது. எல்லா வடிவங்களிலும் இருக்கு, எல்லா செயல்பாடுகளிலும் இந்த உலகத்தில் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுடன் நாம் ஆன்ம ரீதியாக நம்மை அடையாளம் கண்டுகொள்வது. நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படின்னா ஆக்சுவல் நம்ம அப்படி இல்லை.
நம்ம எல்லாத்தையும் நமக்கு வெளியில இருக்கிற விஷயமா பார்க்கிறோம், நமக்கு அந்நியமாக நினைக்கின்றோம். நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல அந்த டிவைன் ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்க மறுக்கின்றோம், பார்க்க முடியல நம்மால. ஆனால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், எப்பொழுது முடியும் அப்படின்னு சொன்னா முடியும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த அழகு என்றால் என்ன, அழகு என்றால் என்ன, அதற்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். எப்ப இது குறித்த ஞானம் நம்முள் ஒரு முழு நிறைவை எட்டுகின்றதோ, அந்த அழகு, அதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம், அந்த அழகினுடைய சக்தி, இதெல்லாம் நம்முடைய ஒரு ஒரு நம்மளுடைய அந்த நம்முடைய வளரக்கூடிய நம்முடைய ஞானத்துல ஒரு முழு நிறைவை எப்ப எட்டுகின்றதோ, அழகு சம்பந்தப்பட்டது மற்றும் அதனுடன் இணைந்த ஆனந்தம், இது பற்றிய ஒரு ஞானத்துல எப்ப நாம் முழு நிறைவை எட்டுகின்றோமோ, அப்பொழுதுதான் நம்ம அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய அந்த இறையம்சத்தை, அனைத்து வடிவங்கள், அனைத்து செயல்பாடுகளுடன் இருக்கக்கூடிய இந்த இறையம்சத்துடன் நம்மை அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அப்படிங்கிறார். நம்ம அதர்வைஸ் நம்மால நம்மளுடைய பர்செப்ஷன் ஆஃப் பியூட்டி ஹைலி சூப்பர்ஃபிஷியல். நம்ம வெறும் நேரத்தை பார்க்குறோம், அழகு ஒரு அன்று அழகா இருக்கு அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா அழகா இருக்கு அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஆனா எது அழகு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 3 நிலைகளை பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன்று வெறும் ஐம்புலன்களை வைத்துக்கொண்டு வடிவத்தை பார்ப்பது. அடுத்தது அதற்கு பின்னால் உள்ள அந்த எண்ணத்தை, ஐடியா பிஹைண்ட் த பியூட்டி, அதை பார்ப்பது. அதுக்கப்புறம் அதற்கு பின்னால் உள்ள அந்த ரியல் சோல் ஆஃப் பியூட்டி, அதை பார்ப்பது. ஸோ இந்த நாலேஜ் நம்மளுக்கு இருந்தாதான் நம்மளால அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளையும், அனைத்து செயல்பாடுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய பிரசன்னத்தை நம்மால அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். ஆன்ம ரீதியாக நம்மால அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அப்படிங்கிறார். We are able to identify ourselves in soul with His absolute and divine in all forms and activities of the world அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்றார் அப்படின்னா, நம்முடைய அகம் மற்றும் புறவாழ்வுல எது ஆல் பியூட்டிஃபுல்னா எப்பொழுது அனைத்திலும் காணக்கூடிய அழகு, அதுதான் உண்மை இல்லையா? எங்கும் பரம்பொருள் நிறைந்திருக்கின்றது அப்படிங்கிறது உண்மை. அப்படின்னா அந்த பரம்பொருள் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னா அதுவும் நாம் காணக்கூடிய அனைத்துமே ஆல் பியூட்டிஃபுல்லா தானே இருக்கணும். பரம்பொருள் எங்கும் ஆம்னி பிரசன்ட் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டால், நம்ம எதை அழகு இல்லாதது, அழகுடையது நம்மளால எப்படி நம்மளால டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும்? எல்லாமே ஆல் பியூட்டிஃபுல் தான். இங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, நம்முடைய புற வாழ்விலும் சரி, அகம் சார்ந்த வாழ்விலும் சரி, நம்மால எங்கும் வியாபித்துள்ள அந்த அழகு, எங்கும் வியாபித்துள்ள அந்த அழகு ஆல் பியூட்டிஃபுல், அதை நாம் உள்வாங்கி புரிந்து கொண்டு அதற்கு ஒரு வடிவம் கொடுத்தல். நாம் உள்ள வாங்கிக்கிறோம். நம்ம நம்மளுடைய மனதில் அகவாழ்விலும் சரி, புறவாழ்விலும் சரி, அதற்கான ஒரு உயர்வான வடிவத்தை நாம் கொடுக்கிறோம். எங்கும் பார்க்கிறோம், எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம், நம்ம எல்லா இடத்துலையும் பரம்பொருளினுடைய பிரசன்னத்தை பார்க்கின்றோம். அந்த ஆல் பியூட்டிஃபுல் அதை பார்க்கிறோம். பார்ப்பதை நாம் புரிந்து we can perceive, பார்க்கிறோம், அதை வாங்கிக்கிறோம். அப்புறம் அதுக்கு நம்ம வடிவம் கொடுக்கின்றோம். அந்த வடிவத்தை எப்படி கொடுக்கிறோம்? நம்ம ஒரு உயர்வான வடிவத்துல, ஒரு ஹையஸ்ட் இமேஜ்ல கொடுக்கிறோம். நம்ம அந்த வடிவத்தை எங்க கொடுக்கிறோம்? நம்மளுடைய அகவாழ்விலும் சரி, புற வாழ்விலும் சரி, அதுல நம்ம உயர்வான வடிவத்தை கொடுக்கிறோம். எப்ப முடியும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அழகு, அதற்கு பின்னால் உள்ள ஆனந்தம், அது குறித்த சரியான அந்த ஞானம் இருந்தால்தான் நம்மால இவ்வாறு செய்ய முடியும். எங்கிலும் எல்லா இடத்திலும் நம்மால அழகை காண்க முடியும். ஆல் பியூட்டிஃபுல்
அழகை காண்பது மாத்திரமல்ல, நம்மால வந்து ஒரு அகவாழ்விலும் சரி புறவாழ்விலும் சரி அதற்கான ஒரு வடிவத்தையும் நம்மால கொடுக்க முடியும். இது மாதிரி பண்ணும் பொழுதுதான் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் என்ன இருக்கு அப்படின்னா, எப்படி புறஜீவன் இருக்கின்றதோ, அகஜீவன் இருக்கின்றதோ, பிராணமய ஜீவன், மனோமய ஜீவன் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கிட்டையும் என்ன இருக்கு அப்படின்னா, அழகுணர்ச்சி சார்ந்த ஜீவன் ஒன்று இருக்கின்றது. ஈஸ்தெட்டிக் பீயிங் அப்படிங்கிறார். ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் அந்த ஈஸ்தெட்டிக் பீயிங் இருக்கு அப்படிங்கிறார். அது எதற்காக நம்முள் இருக்கின்றது அப்படின்னா, அது அதனுடைய தோற்றத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எங்கும் நிறைந்துள்ள அந்த அழகை வந்து அது கண்டுணர வேண்டும். அதற்காகத்தான் அது உருவெடுத்துள்ளது. The aesthetic being in us who was born for this end அப்படிங்கிறார். has fulfilled himself. அது அப்பதான் வந்து அந்த தன்னுடைய நோக்கத்தினுடைய பூரணத்துவத்தை எட்டும். has fulfilled himself and risen to his divine consummation. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஈஸ்தெட்டிக் பீயிங் வந்து அதனுடைய முழு நோக்கம் நிறைவேறுவதன் மூலமாக அது அந்த இறைவனை சார்ந்த அந்த பரிபூரணத்தை எட்டும். டிவைன் கன்சம்மேஷன் என்ன அர்த்தம்? முற்றிலுமான இறைத்தன்மையை அடைதல். அதான் டிவைன் கன்சம்மேஷன். அதுல வந்து எங்கேயுமே வந்து டைல்யூஷனே கிடையாது. முற்றிலுமான ஒரு இறைத்தன்மையை அடைதல் தான் டிவைன் கன்சம்மேஷன். அது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஈஸ்தெட்டிக் பீயிங். நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்கிட்டும் இந்த ஈஸ்தெட்டிக் பீயிங் இருக்கு. அது வந்து எது சரியான அழகு, அது குறித்த ஞானத்தை அடையும் பொழுது எங்கும் அது நிறைந்துள்ள அந்த ஞானத்தை வந்து அது அழகை வந்து அது கண்டுணரும். அப்பொழுதுதான் அதனுடைய நோக்கம், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈஸ்தெட்டிக் பீயிங் அதனுடைய நோக்கம் வந்து முழு நிறைவை எட்டும் அப்படிங்கிறார். எது வந்து மிகவும் ஒரு உன்னதமான ஒரு உயர்வான அழகோ அதை கண்டறிவதுதான் பரம்பொருளை கண்டறிவது அப்படிங்கிறார். டு ஃபைண்ட் ஹையஸ்ட் பியூட்டி இஸ் டு ஃபைண்ட் காட் அப்படிங்கிறார். அப்புறம் டு ரிவீல், டு எம்பாடி, டு கிரியேட் ஹையஸ்ட் பியூட்டி. அதாவது எது அந்த உயர்வான அழகு, உன்னதமான அழகு, அதை வெளிப்படுத்துவது ரிவீல், அதற்கு வடிவம் கொடுப்பது டு எம்பாடி, டு கிரியேட் அதை உருவாக்குவது. இதுதான் வந்து நம்முடைய ஆன்மனில் இருந்து டு பிரிங் அவுட் ஆஃப் அவர் சோல்ஸ், ஆன்மனில் இருந்து எதை வெளிக்கொணர்வது அப்படின்னா, ஒரு வாழும் உருவத்தை ஒரு சக்தியை, பரம்பொருளினுடைய ஒரு வாழும் உருவத்தையும் சக்தியையும் வெளிக்கொண்டு வருவதற்கு நிகராகும் என்று பகவான் இந்த பேராகிராஃபை முடிக்கின்றார். ரொம்ப உயர்வான கருத்தை குறிப்பிடுகின்றார். டு ஃபைண்ட் ஹையஸ்ட் பியூட்டி. பியூட்டினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பியூட்டியை எப்படி நம்ம அணுகிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். 3 நிலைகளை பார்த்தோம். ஆன்மனின் மூலமாகத்தான் நம்ம அணுகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அப்பதான் என்ன ஆகும்னா, நம்மளுடைய நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் வந்து அந்த பியூட்டியில இருக்கக்கூடிய ஆன்மன் மெய்ப்பொருளுடன் 2.5 கலக்கும் அடையாளம் கண்டுகொள்ளும். அதுதான் ஹையஸ்ட் பியூட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். எதுக்காக அந்த ஹையஸ்ட் பியூட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டு ஃபைண்ட் ஹையஸ்ட் பியூட்டி இஸ் டு ஃபைண்ட் காட். நம்ம ஒரு இயற்கையை பார்த்து அதுல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பியூட்டியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இட் இஸ் ஆஸ் குட் as ரியலைசிங் த டிவைன். ஒரு மெடிடேஷன் மூலமாக நம்ம உள்முக பயணத்தின் மூலமாக என்ன விளைவு கிட்டுமோ அதே விளைவு ஒரு இயற்கையை ரசிப்பதன் மூலமாக ஒருவருக்கு கிட்டும். டு ஃபைண்ட் ஹையஸ்ட் பியூட்டி இஸ் டு ஃபைண்ட் காட். இந்த சென்டென்ஸ் பகவான் கூறுகின்றார். அடுத்தது டு ரிவீல், டு எம்பாடி, டு கிரியேட், ஆஸ் வி சே, ஹையஸ்ட் பியூட்டி. அந்த இது ஹையஸ்ட் பியூட்டி அதை வந்து வெளிப்படுத்தணும். டு ரிவீல், டு எம்பாடி, அதற்கு ஒரு வடிவம் கொடுக்கணும். டு கிரியேட், அதை உருவாக்கணும். அதன் மூலமாக அது அவ்வாறு செய்வது எதற்கு இணையாகும் அப்படின்னா, இஸ் டு பிரிங் அவுட் ஆஃப் அவர் சோல்ஸ், நம்முடைய ஆன்மனில் இருந்து எதை வெளியில் கொண்டு வருவதற்கு நிகர் என்றால், த லிவிங் இமேஜ் அண்ட் பவர் ஆஃப் காட்.
இந்த பரம்பொருளினுடைய ஒரு வாழும் உருவம், லிவிங் இமேஜ். அது வந்து ஒரு அசைவற்ற உணர்வற்ற சடப்பொருள் அல்ல. இட்ஸ் எ லிவிங் இமேஜை நமக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறார். ஆண்மனிலிருந்து ஒரு அழகான ஒரு படைப்பது, ஒரு அழகை படைப்பதன் மூலம் ஒரு லிவிங் இமேஜை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறார். நம்மளுடைய ஆண்மனிலிருந்து பரம்பொருளினுடைய ஒரு லிவிங் இமேஜை கொண்டு வர முடியும். லிவிங் இமேஜ் மாத்திரம் இல்ல, பவர் ஆஃப் காட், அதனுடைய சக்தியையும் நம்மளால கொண்டு வர முடியும் அப்படிங்கிறார். ஸோ இந்த சாப்டர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த அழகு என்பது என்ன அப்படிங்கிறது நமக்கு சரியான ஒரு புரிதல் நமக்கு கிடைச்சிருக்கு. அழகை வெளிப்படுத்துவதன் மூலமாக அந்த பரம்பொருளை, இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயம் நம்ம அறிந்து கொள்கின்றோம். பகவான் வந்து அடிக்கடி ட்ரூத் இஸ் பியூட்டி, பியூட்டி இஸ் ட்ரூத், திஸ் இஸ் ஆல் யூ ஷுட் நோ அப்படிங்கிற ஃபேமஸ் அந்த இங்கிலீஷ் போயம் அதை பத்தி நிறைய எழுதியிருக்கிறார் இல்லையா சார் அவர்? ஆமா 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 ஆமா, பியூட்டி இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது இவர் சொன்ன மாதிரி சத்தியமே அதுதான் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மதர் வந்து த பிகினிங் ஆஃப் தி 19th teens அதுல எல்லாம் வந்து அவங்க கிரேட் ஆர்டிஸ்ட் இல்லைங்களா அவங்க. அதனால ஒரு சில சர்ச்சஸுக்கெல்லாம் போய் அந்த சர்ச்சில் மேல இருக்கிறது அதெல்லாம் மதர் வந்து இது பண்ணி நிறைய அழகுபடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட இதுல போடுறாங்க அவங்க. அதே மாதிரி தான் இந்த லியோனார்டோ டாவின்சியோட அந்த புன்னகை வந்து இன்னைக்கும் யாராலையும் அத அடையாளமே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிக்சர் அப்படின்னு சொல்றாங்க. மோனலிசாவோட புன்னகை, மதரோட புன்னகை அதே மாதிரி தான் சொல்லிட்டு தான் பகவான் சஃபரிங் வாஸ் லாஸ்ட் இன் ஹர் இம்மார்டல் ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையின் அமர புன்னகையில் துன்பங்கள் தொலைந்தோடின அப்படின்னே பகவான் சாவித்திரியில சொல்றாரு சார். அற்புதமான லைஃப் டிவைன்ல பாக்குறதுக்கும் இங்க ஹியூமன் சைக்கிள் இந்த இதுல பாக்குறதுக்கும் நிறைய வேறுபாடு ரொம்ப அழகா இருக்கு. இது ரொம்ப அப்படி நம்மளோட வாழ்க்கையோட ஒத்து போறது இங்க அது ரொம்ப அழகா இருக்கு சார். டியூஸ்டே கிளாஸ் நிச்சயமா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப எவ்வளவு நம்ம இதெல்லாம் வந்து படிக்கலன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு இழப்போம். இப்ப யோசிச்சு பார்க்கலாம். இப்ப இதெல்லாம் படிக்கலன்னு வச்சுக்கலாம், படிக்கல அப்படின்னா நம்ம எவ்வளவு வந்து வாழ்க்கையில இழந்திருப்போம் இல்லையா? எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. அழகுங்கிறது நம்ம மேலோட்டமா நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனா அதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குங்கிறது பகவான் சொல்றாரு இதுல. அப்புறம் எஸ் சார். அப்புறமா மதர் வந்து பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ல January 29, 1917 பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் January 29, 1917 அதுல வந்து பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க. நான் படிக்கிறேன், அப்புறம் தமிழ்ல சொல்றேன். In the world of forms, a violation of beauty is as great a fault as a violation of truth in the world of ideas. For beauty is the worship nature offers to the supreme master of the universe. Beauty is the divine language in forms and a consciousness of the divine which is not translated externally by an understanding and an expression of beauty would be an incomplete consciousness என்று ஸ்ரீ அன்னை கூறுகின்றார்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு கருத்தை சொல்றாங்க பாருங்க. இந்த வேர்ல்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ், அதாவது வடிவங்களை தாண்டிய இந்த உலகில வந்து நம்ம வந்து எதையும் வந்து தாறுமாறா பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு வயலேஷன் ஆஃப் பியூட்டி. அதாவது அழகை வந்து நம்ம வந்து அதையும் நம்ம சீர்குலைவு பண்ற மாதிரி ஆயிடும் என்று அன்னை கூறுகின்றார்கள். எப்படி வந்து ஒரு சீர்குலைவு ஏற்படுத்துறோமோ அதே போல வயலேஷன் ஆஃப் பியூட்டி வந்து எப்படி உண்மைக்கு புறம்பா நம்ம ஒரு விஷயத்த சொன்னா அது வந்து எவ்வளவு ஒரு மாபெரும் ஒரு வயலேஷனோ, அதே போல ஒரு வடிவங்களில் காணக்கூடிய அழகை வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு சீர்குலைவுடன் நம்ம வந்து அமைத்தால் அதுவும் ஒரு வயலேஷன் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் வந்து நம்ம புற சூழ்நிலையை அழகுடன் வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அழகு அப்படிங்கிறது தான் வந்து அழகு என்பதன் மூலமாக அந்த இயற்கை என்ன செய்கின்றது, அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளை அழகு என்பதன் மூலமாக அந்த இயற்கை ஆராதிக்கின்றது அப்படிங்கிறாங்க.
For beauty is a worship nature offers to the supreme master of the universe என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்புறம் இறைவனுடைய மொழி என்ன? இறைவனுடைய மொழி என்ன? வடிவங்களில் இறைவனுடைய மொழி எது அப்படின்னா பியூட்டி அப்படிங்கிறாங்க. வடிவங்களில் இறைவனுடைய மொழி என்னன்னா அதுதான் அழகு. அழகு என்பதுதான் வடிவங்களின் மூலமாக இறைவனுடைய மொழி அப்படிங்கிறாங்க. பியூட்டி இஸ் a divine language in forms அப்படிங்கிறாங்க. அப்புறம் and a consciousness of the divine, அதாவது இறை பேருணர்வை நம்ம அழகு என்பதின் மூலமாக நம்மால வெளிப்படுத்த முடியவில்லை என்றால் அது ஒரு பூரணமான உணர்வு நிலையாக இருக்காது அப்படிங்கிறாங்க. ஆகையினால எங்கெங்கெல்லாம் நம்ம அழகை சரியா வெளிப்படுத்தலையோ அங்கெல்லாம் நம்ம அந்த இறை பேருணர்வை நாம் சரியாக வெளிப்படுத்தவில்லை அப்படிங்கிறாங்க. இந்த பிரேயர் ரொம்ப அற்புதமான பிரேயர். இது எப்ப எழுதியிருக்கிறாங்க? மதர் ஜனவரி 1917 எழுதியிருக்கிறாங்க. எப்படி பகவானுடைய கருத்துடன் இந்த ஹியூமன் சைக்கிளோட ஒத்து போகின்றது. அதே மாதிரி தான் மதர் எப்போ ட்ரெஸ் பண்ணாலும் அப்படியே எல்லாம் பிரமிச்சு போவாங்களா. ஆமா 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 ஆமா. அவங்களோட எந்த ட்ரெஸ் போட்டாலும் சரி, எத்தனிக் ட்ரெஸ்ஸா இருந்தாலும் இதுவா இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் அதை கீப் அப் பண்ணிருந்தாங்க. ரொம்ப அழகா, ரொம்ப நல்ல. அதுக்கு சில சாதகர்கள் பகவானிடம் மாற்று கருத்தையும் தெரிவித்திருந்தார்கள். இவங்க என்ன நமக்கு தெரிஞ்ச ஒரு கன்சர்வேட்டிவ் அவுட்லுக்ல விமன்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அது இவங்க என்ன ரொம்ப இதா ட்ரெஸ் பண்றாங்களே அப்படின்னு பகவான் சொல்றப்ப, ஆமா அதுக்கு பகவான் மதர் சொல்றாரு, மகாலட்சுமி பெண்ணை எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்கிறாரு. மகாலட்சுமி அல்லவா, மகாலட்சுமி வேறு எவ்வாறு காட்சி அளிக்க முடியும் என்று அதற்கான ஒரு பதிலை பகவான் தருகின்றார். பாரதியார் சொல்றாரு, காக்கை சிறகு நிலை நந்தலாலா உந்தன் கருமை நிறம் தோன்றுதையா நந்தலாலான்னு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பியூட்டியில he is seeing the divine. நிச்சயமா நிச்சயமா. அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள், சவுத்துல கும்பகோணத்துல நாச்சியார் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அங்க கல்கருடன் ரொம்ப ஃபேமஸ், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த சிற்பி உணர்வு பூர்வமா அந்த கருடனை செதுக்குறாரு. செதுக்கி முடிச்ச உடனே கருடன் பறக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவ்வளோ அவர் உணர்வு பூர்வமா இது பண்ண உடனே அந்த கருடனுக்குள்ள இருக்கிற டிவைனிட்டி உயிர் பறக்கவே ஆரம்பிச்சிடுறார். அதுக்கப்புறம் அவர் he does something, அப்புறம் அப்படியே செட்டில் ஆயிடுறார் கருடன். ஆமா, இது ரெண்டு தோணியும் சார் சொன்னேன். தேங்க்யூ சார். அதுவே அந்த கல்கருடன்ல இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளே இருந்து பெருமாளை வெளியில கொண்டு வரும்போது 2 பேர் தூக்குவாங்க. ஒரு ஸ்டெப் தாண்டி இது வந்தவுடனே 4 பேர், அதுக்கப்புறம் 8 பேர். அவ வாசல வெளியில வரும்போது 64 பேரால தான் அந்த கல்குருடன் மேல பெருமாள் இருக்கிறத தூக்கவே முடியும்னு சொல்லிட்டு, இன்னும் அப்படியே இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவில செதுக்கினதே கோப்பெருஞ்செங்கண்ணான், அந்த சிவப்பு கண்ணோட இருக்கக்கூடிய அந்த சோழ அரசன் இருக்கான்னு பாருங்க. அவன் தான் இந்த நாச்சியார் கோவில செதுக்கி இந்த கல்குருடன் அதெல்லாம் அவன் தான் கோப்பெருஞ்செங்கண்ணான்னு சொல்லிச்சுட்டு அவனோட பியூட்டிஸ் ரொம்ப அற்புதமா இருக்கும். கும்பகோணத்துலயும் ஜஸ்ட் 10 கிலோமீட்டர் கூட இல்ல. ஐ திங்க் நாங்க ஒரு தடவை போயிருக்கோம்னு நினைக்கிறேன் நாச்சியார் கோயிலுக்கு. ரொம்ப ஞாபகம் இல்ல, நான் போயிருக்கோம். ஐ திங்க் we have visited. உப்பிலியப்பன் கோயிலுக்கு அடுத்து 2 கிலோமீட்டர். ரொம்ப அற்புதமா போயிருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.